வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickhalls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 12வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸும் 4 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் வின் பண்ணி ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஞ்சம் ரன் ரேட்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் அதிகமாக இருக்கனால பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் 5th மார்ச் நைட்டு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்கில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபார்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு அப்படியே சேஃபாக படுது அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக எவரி மேட்ச் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே ஷார்ட் பவுண்டரிஸ். ஸோ அதன் காரணமாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இந்த வென்யூவில் இது வரைக்கும் இருந்திருக்கு. அவுட்ஃபீல்டு ரொம்ப குயிக்காக இருக்கும். அந்த அது மட்டும் இல்லாமல் டியூ ஃபேக்டர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவரில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே அதிகப்படியான சப்போர்ட் பேட்டர்ஸ்க்கு தான் இந்த வென்யூவில் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ டியூ இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த வென்யூவில் சேஸ் பண்ண டீம் தான் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணுற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ சேஸ் பண்ணுற டீமில் வந்து பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமில் பிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 4 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் டெல்லி 1 மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்சை வின் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டெல்லி மும்பை தான் ஈக்குவல் சப்போர்ட்டிவான டீம். ஸோ கண்டிப்பாக அனல் பறக்கிற போட்டியாக தான் இந்த மேட்ச் இருக்கிறதான பாசிபிள் ரொம்ப அதிகம். அண்ட் தென் இந்த வென்யூவில் நடந்த கடைசியாக அந்த 5 T20 மேட்சஸில் பவுலர்ஸ் ஓவராலாக 80 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின்னர்ஸ் 44, ஃபேசர்ஸ் 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ இனிஷியலாக நியூ பாலில் பவுல் பண்ணுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர் நியூ பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவரில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் தென் அதிகப்படியாக பேட்டர்ஸ்க்கு தான் இந்த வென்யூவில் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு டீம் பிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே டீமை பிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை மை மஸ்ட் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதனால் சொல்ல வரேன்னா இனிமேல் நீங்கள் ட்ரீம் 11ல் ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணிட்டுருங்க அப்படின்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மை மஸ்ட் 11 ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னா 1000 ரூபா வரைக்குமே உங்களால் சேவ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபா யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு மேட்ச்சில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப சோபான. அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட அஃபீஷியல் ஃபேண்டசி ஸ்பான்சர் தான் மை மாஸ்டர் 11 ஆப். ஒரு முறை நீங்கள் மை மாஸ்டர் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கூட எடுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்லானிக், சஃபாலி வர்மா 2 பேர் தான் எர்லி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அலெக்ஸ் கேப்சி, ஜெமிமா ரோட்ரிகஸ், மிர்சானா கேப் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல. ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி தான். இந்த மேட்ச்
அவங்க ப்ளே பண்ணுறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஜெஸ் ஜானசன், மணிமின்னு, டானியா பட்டியார், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, சீகா பாண்டே, இதை டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் எம்ஐ உமன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா 2 பேர் தான் இயர்லியே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் என் சிவர்பன், ஹர்மன்பிரீத் கவுர், அமிலியா கேர், பூஜா வஸ்டகர், ஏ கவுர், எஸ் சஞ்சனா, ஐவான், கீர்த்தனா பாலகிருஷ்ணன், அண்ட் தென் எஸ் இசாக், இதான் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ 2 டீமில் இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிள் இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமில் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6லேருந்து ஒரு 8 பிளேயரை சேஃபாக மூவ் ஆன் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க ஒரு 5லேருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக எவரி மேட்ச் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பிளேயருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க 6 பேர்த்தையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மெர்சானா கேப், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் அப்படின்னாலே இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலருக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இனிஷியலாக நியூ பாலில் மெர்சானா கேப் தான் பவுல் பண்ண போகிறாங்க. அவரேஜாக இனிஷியலாக நியூ பாலே ஒரு விக்கெட் கிடைச்சாலும் பேட்டிங்கில் உள்ள வந்தாலும் அவரேஜாக 10லேருந்து ஒரு 20 ரன் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம மெர்சானா கேப்டருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அமிலியா கேர் சாம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஆவரேஜாக மேட்சுக்கு 1லேருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் விக்கெட் விழுந்தாலும் அமிலியா கேர் பேட்லேருந்து ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன் ஆவரேஜாக நம்ம இவங்க பேட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணிவிட்டு சேசிங்கில் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அமிலியா கேரில் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அமிலியா கேரை தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி சஃபுல் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் என் சிவர் ப்ரௌன் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே டியூல் ஆப்ஷன். மெர்சானா கேப்க்கு எந்த அளவு ப்ரியாரிட்டி இருக்கோ சேம் அதே அளவு தான் நட் சிவர் ப்ரௌனுக்கு இருக்குது. ஏன்னா இனிஷியலாக நியூ பாலை இவங்க தான் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கேயே மூவ்மெண்ட் இருக்கிறனால அதில் 1 or 2 விக்கெட்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங்கில் உள்ளே வந்தாலும் ஒரு 10லேருந்து ஒரு 20 ரன் ஆவரேஜாக நம்ம நட் சிவர் ப்ரௌன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஃபேண்டசிஸ் பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நட் சிவர் ப்ரௌன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க 3 பேர்த்தையும் டாப்பில் இருக்க மெர்சானா கேப், அமிலியா கேர், நட் சிவர் ப்ரௌன் இவங்க 3 பேருமே நீங்கள் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பல, நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா சின்ன ஸ்மால் லீக்கில் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் ஜெஸ் ஜானசன் பொறுத்த வரைக்கும் டியூயல் ஆப்ஷன். பேட்டிங்கில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது டெல்லி டீமில் அப்படின்னா இவங்களுமே உள்ளே வந்து குயிக்காக ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்கில் உள்ளே வராங்களா குயிக் ஃபயராக ஒரு 10லேருந்து ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துருவாங்க. பவுலிங்கில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மேட்சுக்கு உள்ளே வந்ததுலேருந்து 2லேருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 15 ரன் ஆனால் கூட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்ககிட்ட இருந்து நம்ம சைடாக எதிர்பார்க்கலாம். ஈஸியாக ட்ரீம் டீமில் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் ஒரு பேக் டு ஃபார்ம்னு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சமாக அவங்களோட ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பேட்டிங்கில் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எடுக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விக்கெட் கிடைக்குது. பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஆவரேஜாக அவங்க பேட்டில் வந்து நம்ம ஒரு 20 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்லி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்டரிஸ். ஸோ அதனால் ஒரு 20 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இவங்களுமே ட்ரீம் டீமில் வரதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சேசிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலி மேத்யூஸோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில். அந்த அலெக்ஸ் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ரீசெண்டாக பவுல் பண்ணலை. ஆனால் மேட்சுக்கு மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிடறாங்க. அதில் ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ளே ப்ளே பண்ணுறது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக ஒரு 20 ரன் அடிச்சிடறாங்க. அதில் 2-3 பவுண்டரிஸ் அடிச்சதுனால ஓவராலாக ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஈஸியாக அலெக்ஸ் கேப்ஸையும் வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 6 பேர்த்தையுமே நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் லோ பர்சன்டேஜில் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்களா, அந்த இவங்க 3 பேர்த்த வச்சு நீங்கள் லோ பர்சன்டேஜ் யூசர்ஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக்கில். அது யார் அப்படின்னா ராதா யாதவ், பூஜா வஸ்டகர், சீகா பாண்டே. நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்கணும். ஸோ பேட்டர்ஸ் வச்சு ரிஸ்க் எடுக்கிறோமா அவங்க டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் உள்ளே வரணும். இல்லையா அவங்க பவுலர்ஸ்லேருந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோமா அவங்க மினிமம் T20 அப்படின்னா ஒரு 3 ஓவராச்சும் பவுல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்க லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிள் இருக்குது. அதில் ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ மிடில் தான் பவுல் பண்ணுறாங்க.
ஸோ மிடில் ஆஃப் த இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அருண் ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ அந்த மாதிரி டைமில் ராதா யாதவ் உள்ளே வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ராதா யாதவ் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் பூஜா வஸ்டகர் பொறுத்த வரைக்கும் 2லேருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க உள்ளே வந்து ஆவரேஜாக ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்குது. எப்போல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் வேணுமோ அந்த மாதிரி டைமில் பூஜா வஸ்டகர் உள்ளே வந்து விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் ஒரு 15 ரன் ஆனால் கூட லோ பர்சன்டேஜில் பூஜா வஸ்டகர் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் சிகா பாண்டே பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸில் இனிஷியலாக நியூ பாலில் சிகா பாண்டேவும் மிர்ஜானா கேப்பும் தான் பவுல் பண்ண போகிறாங்க. சப்போஸ் மிர்ஜானா கேப்புக்கு விக்கெட் கிடைக்கல, சிகா பாண்டேக்கு நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, அதுவும் நல்லாவே இன்கமிங் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது, நிறையா விக்கெட்ஸ் இயர்லியாகவே ஒரு 2 விக்கெட் கிடைச்சிச்சு நியூ பாலில் அப்படின்னா லோ பர்சன்டேஜில் சிகா பாண்டேவும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3லேருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த மேட்ச் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிற டீமில் ரிஸ்க் ஆப்ஷனிட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பேர்த்தையும் 40லேருந்து ஒரு 70% யூசர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் இந்த 5 பேர்த்தையும் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருன்னா இசா வாங். இவங்க தான் இனிஷியலாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நட்ஸ்வர் பிரவுன்ட்டும் ஐவாங் தான் நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. இவங்க 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் மேட்சுக்கு 1லேருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் யாஸ்டிகா பாட்டியா மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக பிக்காக இருப்பாங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாங்க. அதில் கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டாக கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. அண்ட் தென் சேசிங்கில் ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 15 ஒரு 20 ரன் ஆனால் கூட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் யாஸ்டிகா பாட்டியா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சேசிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்காக யாஸ்டிகா பாட்டியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் அவங்க தேவைப்படுவாங்க. ஏன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி உங்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்னால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சஃபாலி வர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஏன்னா டெல்லி கிரவுண்டில் நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேசிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்காக ஒரு 90% டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஹர்மன்பிரீத் கவுர் அவங்களுமே ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் உள்ளே ப்ளே பண்ணல, இருந்தாலும் இவங்க பேட்லேருந்து ஆவரேஜாக நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹர்மன்பிரீத் கவுர் வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா அருந்ததி ரெட்டி அல்லது இசாக் இவங்க 2 பேர்த்தையும் கூட நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நட்ஸிவர் பிரண்ட் 1, மிர்ஜானா கேப் 2, அமிலியா கேர் 3, ஜெஸ் ஜோனசன் 4, ஹைலி மேத்யூஸ் 5, அலெக்ஸ் கேப்சி 6, யாஸ்டிகா பாட்டியா 7, சஃபாலி வர்மா 8, ஐவாங் 9, மெக்லானிங் 10, ஹர்மன்பிரீத் கவுர் அருந்ததி ரெட்டி அல்லது இசாக் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 11, ராதா யாதவ் 12, பூஜா வஸ்டகர் 13, சிகா பாண்டே 14 இவங்க 3 பேர்த்தையும் ரிஸ்க் எடுக்கிற டீமில் நீங்கள் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 14 பிளேயர்ஸும் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் 8 பேர் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகவே ஆகாது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம டீமை செட் பண்ணிட்டோம். இதிலிருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு என்சிவர் பிரண்ட், மிர்ஜானா கேப், அமிலா கேர் இவங்க 3 பேருமே டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ், ஜெஸ் ஜோனசன், அலெக்ஸ் கேப்சி இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் டெல்லி கேபிட்டல் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சஃபாலி வர்மா அல்லது மெக்லானிங் அவங்கள ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க்காக நீங்கள்
ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.